வணக்கம் மாப்ள தேனியிலிருந்து. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்கச் சொல்வோம். என்னன்னா, நம்ம வணக்கம்டா மாப்பிள தேனியிலேருந்து அவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த திவாகரோட 2வது ஐடி பேன் ஆயிருச்சுன்னு. திவாகர் 2வது ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணாப்புல தூக்கி விட்டாங்க. அந்த பேன் ஆயிருந்த சம்பவத்தையும் நடிப்புக்கு இருக்கேன் தொண்ணி அடுத்த செகண்ட்ல 56 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, தூக்கி விட்டாங்க. ப்ளஸ் வந்து ஷப்பானி பாய்ஸ், ஒரு சின்ன பையன் நடித்த ஐடியா அன்னியன் கட்டப்பில் அவ்வளவு அறியா. அந்த லெட்ஸ் டான்ஸ் அப்படிங்கிற அந்த பொண்ணு, இவங்களை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஒரு உள்ள பயங்கரமா டிக்டாக்ல இருந்து அப்ப இருந்து இப்போ வரையும் வந்து சங்கமம்னு ஒரு பாட்டுக்கு அருமையா ஆடுது. அதே வீடியோவை பற்றி அவரும் பேசியிருக்காப்புல, அதே மாதிரி சேம் இதில் பேசியிருக்காப்புல. ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக அவர் பார்த்துருக்காரு. இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதுபோக திவாகரை பற்றி தான் நம்ம அதில் ஃபஸ்ட்டு பேசியிருந்தோம். அதே விஷயங்கள் தான் அவரும் சொல்லியிருக்காப்புல. தண்ணி பால திவாகர் ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணாப்புல தூக்கி விட்டாங்க. உண்மை என்னென்னா, நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன். அந்த வணக்கம்டா மாப்ள, இவர் ஜிபி முத்து, அப்புறம் வந்து இன்னும் 2, 3 பேர் பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்தை வந்து லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஏன்னா ஜிபி முத்து வந்து இப்போ ஃபுல் டைம் ஆக்டிங்கு, அந்த ஷோஸில் போய் இது பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டாப்புல. பட் இந்த வணக்கம்டா மாப்ள இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் இப்போவும் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, நான் இப்போவும் வந்து கார் வாஷ் பண்ணுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நாங்களாம் பாரு வாட்டர் சர்வீஸ்லேயே இருக்கோம். 2015 ஆரம்பித்த டிக்டாக்கா அது இதுன்னு அப்படிங்கிறாப்புல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் என்னதான் வந்து டிக்டாக் வச்சு ஃபேமஸ் ஆகி வந்தாலும், யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனாலும், அவங்களோட அந்த வேலைகள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்கள வந்து இது பண்ணி நான் பெரிய நடிகன் எதுவுமே சொல்லல. ஏன்னா வணக்கம்டா மாப்ள நடிச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் அப்போ, நான்லாம் பெரிய நடிகன்டா அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஆள் சொல்லலை. பட்டு இவன் மட்டும், திவாகர் மட்டும் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவனை இன்டர்வியூ எடுக்கிறவங்க நிப்பாட்டலை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா, திவாகரை பற்றி அவனை இன்டர்வியூ எடுக்கிற சேனல்ஸு, அவனை வச்சு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சேனல். அதை பற்றிலாம் சொல்லியிருப்போம். பட்டு இன்னும் அவனை பற்றி வச்சு எதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஸோ அதெல்லாம் நிப்பாட்டினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. எனக்கு ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் பேசியிருந்த கண்டென்ட் அதே கண்டென்ட் தான் அவரும் சொல்லியிருக்காப்புல. ஐ திங்க் அந்த வீடியோ பார்த்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த ஆர்டர் படி கரெக்டாக அவர் பேசியிருந்தாப்புலையே, அதனால் அவர் என்கிட்ட எடுத்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆர்டர் படி அவரும் அதே மாதிரி பேசியிருக்காப்புல. ஸோ உங்கள் வீடியோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பார்த்துருந்தா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா சாதாரண ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பித்தோம். நம்ம வீடியோ வந்து ஒரு ஃபேமில் இருக்காங்க, அவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். நன்றி நண்பா. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் உண்மை என்ன உண்மையை என்றும் உறக்கச் சொல்வோம். நன்றி.